நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு கொடுத்த வார்த்தை 5வது வார்த்தை, தாகமாக இருக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தை கொடுத்து நிறைய தியானிச்சிருக்கோம். நான் எனக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுக்க சொல்லி ப்ரேயர் பண்ணியிருந்தேன். உபவாச ப்ரேயர் வச்சப்போ ஏசப்பா இந்த வார்த்தையை குறித்து தியானிக்க எனக்கு தயவு செஞ்சு கிருபை இறங்கன்னு சொன்னேன். ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததை உங்கள் மத்தியில் சாட்சியாக சொல்கிறேன். பிரயோஜனமான ஒரு காரியமாக நீங்கள் அதை எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஏசப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் சாட்சியாக அந்த இடத்துல சொல்கிறேன். தாகமாக இருக்கிறேன் அந்த வார்த்தை வந்து யோவான் 19:28 வசனம்லாம் நானே வாசிச்சிடுறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். எல்லாம் முடிந்தது என்று அப்படின்ற அர்த்தம் என்னென்னா, அவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார், அவரோட அதாவது பிதா அவர் எதற்காக அமிச்சாருன்றது எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. சுவிசேஷம் சொல்லி சீடர்களெல்லாம் தயார்படுத்தி இந்த உலகத்தின் முடிவு வரும், அதுக்கு முன்னே எல்லாருமே ரட்சிக்கப்படணும், இதுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவரோட சீடர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அவர் எதுக்காக வந்தாரோ, இந்த சிலுவையில் அறையப்படணும், ரத்தம் சிந்தணும், நம்மளுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியாக பலியிடப்படணும், இந்த எல்லா ப்ராசஸையும் முடிச்சிட்டாரு. யோசித்து பார்க்குறாரு, சிலுவையில் நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோமா அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்குறாரு. எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு பழைய ஏற்பாடில் பார்த்திங்கன்னா ஏசப்பாவுக்கு பழைய ஏற்பாடு தான் வேத வாக்கியம். அதில் வந்து ஏசப்பா வருவார், இப்படிலாம் நடக்கும்ன்றது எழுதியிருக்காங்க. அப்போ சங்கீதத்தில் வந்து தாவீது என்ன சொல்லியிருக்காருன்னா, சங்கீதம் 69:21 என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள் அப்படின்றது சங்கீதத்திலே எழுதியிருக்கு. அப்போ பழைய ஏற்பாடில் எழுதியிருக்கு. ஏசப்பா பிறந்து இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது இருக்குது. அந்த காடியை கொடுப்பாங்க இல்லையே, அது நடக்கணுமே அப்படின்ற ஒரு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கார் ஏசப்பா இந்த இடத்துல. அதுக்காக அவர் இடம் கொடுத்து தாகமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த வார்த்தையை சொன்ன உடனே தான் என்ன பண்ணுறாங்க, காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அப்போ வேத வாக்கியம் நிறைவேறுச்சு. இந்த வேத வாக்கியம் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் முடிந்தது அப்படின்னு சொல்லி ஆவியை ஒப்பு கொடுக்குறாரு. அவர் பாருங்கள், இந்த சிலுவையில் இறக்குற அந்த தருவாயில் கூட வேத வாக்கியம் நிறைவேறிச்சா அப்படின்றதான் தாகமாக இருக்கார். இன்றைக்கி இந்த வார்த்தை என்னோட பேசுனதை நான் சொல்கிறேன், உங்களெல்லாம் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அப்போ நீ உன்னுடைய எதுக்கு இந்த பூமியில் பிறந்த, நீ உன்னோட பிறந்ததை நிறைவேறிச்சா அப்படி நான் ஏற்கனவே போன வார்த்தையில் சொல்லியிருந்தேன், நான் சாகணும்னு நினச்சேன்னு. நீ என்னத்தை பண்ணிட்டா, இப்போ செத்து எங்கே போவ நீ தெரியுமா? நீ போகிற இடம் பாதாளம். நீ பிறந்ததுக்குள்ள காரியத்தை ஒன்று கூட முடிக்கல. இதுதான் எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்தது. நம்ம நீதியின் தேவ சபையில் வந்து ஆவிக்குரிய தாய் தந்தையோட உண்மையான ஜபத்தை கேட்டதால் ஆவியானவர் பாவியாக என்னோடு பேசின அந்த வார்த்தை அது. சரி, இப்போ நான் எதுக்காக பிறந்தேன்னு தெரியல. ஏசப்பா என்னை தேடி வந்தார். என்னை பிரயோஜனப்படுத்துங்க ஏசப்பா, உமக்கு சித்தமானால் ஏதாவது ஒரு களிமண்ணாக என்னை தாழ்த்தி தரேன், பிரயோஜனப்படுத்துங்கன்னு சொன்னேன். அப்போ நம்ம வேதத்தை வந்து ஒவ்வொரு வருஷமும் பைபிள் ஃபுல்லாக படித்தவங்களுக்கு நம்மளுக்கு பரிசு தராங்க. அப்படி நான் படிக்கும் போது ஏசப்பா என்னோட இந்த தாகத்தை குறித்து ஒரு பேசின ஒரு அதிகாரத்தை உங்ககிட்ட நான் சொல்கிறேன், நானே படிக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேக பேர் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர்கள் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தார். இப்போ யோவான் மேலே எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருக்குது. அதை காட்டிலும் இயேசு வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. இப்போ இயேசு வாழ்க்கையில் வாழும்போது எப்படி ஊழியம் செஞ்சார் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த அதிகாரத்தை மட்டும் நான் உங்களுக்கு கடகடன்னு சொல்லிடுறேன். யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். அதாவது ஏசப்பா ஊழியம் வந்து அதிகமான ஆத்துமாக்களை வந்து ஞானஸ்தானம் கொடுத்து இது பண்ணுறாருன்னு பரிசேயர்கள் கேள்விப்பட்டு பொறாமப்படுறாங்க. இப்போ இதுக்காக என்ன பண்ணுறாரு, கேள்விப்பட்டதும் அவர் எதிர்த்து நிற்கல. ஏன்னா அவருக்கு ஊழியம் இன்னும் முடியல, செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. அதனால் என்ன பண்ணார், அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறாரு. யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தது. பார்த்துக்குங்க, யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு போகிறாரு. இப்போ இருக்க மாதிரி பஸ்ஸு, ஃப்ளைட்டு, கப்பல்லாம் பிரயாணப்படுத்துக்கு அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது, நடைப்பயணமாக தான் போகணும். அப்போ ஏசப்பா நடைப்பயணமாக போகும்போது தான் என்ன பண்ணுறாருன்னா, சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எண்ணப்பட்ட ஊருக்கு போனார். அப்போ கலிலேயாவிலிருந்து சமாரியாவுக்கு போகிறாரு. போகிற வழியில் சீகார் என்ற ஊருக்கு போகிறாரு. போன இடத்துல அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. பிள்ளைங்களா கவுனிங்க, சுக்கீஸ் நான் கதை தான் சொல்கிறேன், கவுனி, நிறைய மெசேஜ் தரல.
கதை தான் நல்லாயிருக்கும், கவனிச்சிங்க. வாலிப பிள்ளைங்க, வாலிப தங்கச்சிங்க, தூங்காதீங்க, கவனிங்க. இது ஒரு ஸ்டோரி மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது அவர் என்ன பண்ணுறான்னா, அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அவர் போயிட்டே இருக்காரு, நடந்து போகிறாரு. கலிலேயாவில் இருந்து எங்கே போகிறாரு, யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு போகிறாரு. நடுவில் ஒரு பட்டணத்தில் உட்கார்றாரு. ரொம்ப டயர்டாக இருக்கார். இந்த வசனத்தில் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறத பார்த்தா, அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேலையாக இருந்தது. 6 மணி அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இருக்க மாதிரி நம்மளுக்கு டைம் கிளாக்லாம் அப்போ கிடையாது. அப்போ வந்து காலையில் 6 மணி தான் நம்மளுக்கு முதல் மணின்னு சொல்லுவாங்க. ஸோ 6 மணின்னும் போது 6ன்றது வந்து ஒன்றா கணக்கு பண்ணிங்கன்னா 11ஆம் மணி வரும் நம்மளுக்கு. இப்போ 11லேருந்து 12ன்றதை தான் 6ஆம் மணின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு லஞ்ச் டைமாக இருக்குது. அந்த டைமில் நடந்தே வந்ததால் ஏசப்பாக்கு ஒரு தாகமாக இருக்குது. அப்போ அவளுடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ சீஷர்களும் போயிட்டாங்க. ஏசப்பா 33 வயசு வாலிபன் கிட்டத்தட்ட, ஏன்னா சிலுவையில் அறைய போகிற நேரம் இல்லையா. அப்போ அந்த வாலிபன் கிட்டத்தாண்ட உட்கார்றாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, யூதர்கள் அப்பொழுது சமாரியா நாட்டில் உள்ள ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தான் சொல்கிறாரு. ஒரு வாலிபன் ஒரு பொண்ணு வருது, அதை பார்த்து தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம இருக்க வாலிப பிள்ளைங்கள்லாம் ஒரு பெண்ணு பின்னாடி எதுக்கு போகிறாங்கன்னா, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை நேசிக்கிறேன், கல்யாணம் பண்ணலாம், இப்படி டைம் பாஸ்க்கு போகிறாங்க. ஆனால் அவர் ஒரு வாலிபனாக இருந்தோம், ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு, தனியாக தான் இருக்கார். அந்த பொண்ணு தனியாக கிணத்துக்கு தண்ணிக்கு வருது. அவரோட தாகம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பொழுது சமாரியா நாட்டில் அந்த ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தது. இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு என்ன ஆன்சர் பண்ணுது, யூதர்கள் சமாரியுடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தான் என்று எப்படி கேட்கலாம்? எப்போ நீ ஒரு யூதன், சமாரிய ஸ்திரீ வந்து எங்ககிட்டலாம் நீ பேசக்கூடாது, நீ எப்படி தாகத்துக்கு தான் சொல்லி கேட்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ அவர் என்ன ஆன்சர் சொல்கிறாரு, இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உம்மிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாய். ஆனால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்போ இயேசு, நான் தான் இயேசு, நீ வந்து இந்த உலக பிரகாரமான தாகத்துக்காக அவங்க வந்திருக்க, நான் எப்பயுமே பசியில்லாத பரலோகத்திற்குரிய ஜீவாத தண்ணீரை நான் உங்ககிட்ட கொடுப்பேன் அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்கிறாரு. ஆனால் அந்த ஸ்திரீ என்ன போலன்னு வச்சுக்கிங்களேன், புத்தி இல்லாமல் மண்டையை யோசிச்சுட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே மொண்டுக்கொள்ள, அதாவது தண்ணி தான் சொல்கிறாரு, தாகத்துக்கு தான் சொல்கிறாரு. அந்த அம்மா நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நீ பேசுகிறது யாருன்னு தெரிஞ்சுருந்தா நீ என்கிட்ட ஜீவ தண்ணீர் கேட்டிருப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ 2 பேருக்குள்ள உரையாடல் நடக்குது. அந்த அம்மாவுக்கு புரியலன்னு தான் டாப்பிக்கை மாற்றுறதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது, அதுக்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே மொண்டுக்குள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாக இருக்குதே, பின்ன எங்கேருந்து உனக்கு ஜீவ தண்ணீர் வரும்? உங்ககிட்ட மொண்டுக்கவும் பாத்திரம் இல்லை, எங்கேருந்து ஜீவ தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வழியாக அந்த அம்மாவுக்கு புரிஞ்சது ஒரு கொஸ்டின் பண்ணுறாங்க. மறுபடியும் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, அந்த கிணறு வந்து எங்களுக்கு யாக்கோபு தந்தது, யாக்கோபை காட்டிலும் நீங்கள் பெருசா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மாவுக்கு மறுபடியும் புரியவே இல்லை. நம்ம அநேகர் ஏசப்பா பேசுறதை புரிஞ்சுக்காம தான் நம்மக்கிட்ட இருக்க மீறுதல்களால் விழுந்து எழுந்திருக்கிறோம். அதாவது அதிகமாக ஜெபம் பண்ணி வேதம் வாசிக்கிறவர்களாக இருந்தால் ஏசப்பா சொல்கிறத புரிஞ்சுக்க முடியும். இந்த அம்மா உலக சமாரிய ஸ்திரீ, இந்த பிரதர் சொன்னப்பல அந்த அம்மா ஒரு தவறான ஸ்திரீ, அவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற அந்த பக்குவம் இல்லாததால் மறுபடியும் ஏசப்பா சொல்கிறத புரிஞ்சுக்கல. அப்புறம் ஒரு வழியாக அவங்க சரி, அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு அப்போது நீ இந்த தண்ணியை குடித்தா தாகம் உண்டாகாதுன்னு ஏசப்பா சொல்கிற அந்த வார்த்தையை அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, சரி ஏதோ ஒன்று விடுங்க, அந்த தண்ணியை எனக்கு தாங்க, நான் மீனும் இங்கே வந்து எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமா புரியலையேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஏசப்பா, சரி உன் கணவரை போய் கூட்டிட்டு வான்னு சொல்கிறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க கணவர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, கரெக்ட் தான், உனக்கு கணவர் இல்லை, ஏன்னா நீ 5 புருஷன், இப்போ இருக்கிறவர் உனக்கு கணவர் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ தான் அந்த அம்மாவே புரியுது, இவர் ஒரு தீர்க்கதரிசின்றதை புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவர் இது வரைக்கும் முன்ன பின்ன பார்க்காதவர் அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டாரு. அப்புறம் ஏசப்பா நீங்கள் ஒரு தீர்க்கதரிசின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அந்த அம்மா எடுத்துகிட்டு வந்தேன் அந்த குடத்தை அங்கேயே போட்டுட்டு அந்த ஊருக்குள்ளே போய் சொல்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருந்த இந்த கேப்பில் என்ன ஆகுதுன்னா, சீடர்கள் போஜனம் வாங்கி போனவங்க வந்துட்டாங்க. இவர் என்ன பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி இவரை குறித்து அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே இந்த குடத்தை போட்டுட்டு போன அந்த ஸ்திரீ கிட்டேயே ஏசப்பா பேசினார்னா, பிரதர் சொன்ன போல் நல்லவங்களெல்லாம் இல்லை,
அதாவது பாவிகளை ரட்சிக்க பூமியில் வந்தார். அந்த அம்மா 5 புருஷன் வச்சுருந்தவங்க தான், 6வது ஒருத்தர் கூட இருக்கிறவங்க தான். ஏன் அவங்கக்கிட்ட பேசுகிறாரு? அவங்க மூலயமா ரட்சிப்பு வரணும்னு. இந்த அம்மா ஓடி போய் ஊருக்குள்ளே சொல்லுது, ஏசப்பா நான் செஞ்சதெல்லாம் ஒருத்தர் சொன்னார், தீர்க்கதரிசி நினைக்கிறேன், வாங்கன்னு கூப்பிடுது. அவங்க கூப்பிட்டதை அவங்களாம் என்ன பண்ணாங்க, சரி என்னப்பா என்ன சொன்னார் உன்னை பற்றின்னு கேட்கல. அவங்க அப்படியே கேட்டிருந்தா இந்த அம்மாவால் சொல்லியிருக்க முடியாது. நான் 5 புருஷன் வச்சுருந்தேன், 6வது வச்சுருக்கேன்னு சொல்லிட்டான்னு சொல்ல முடியுமா? முடியாது. நான் செஞ்ச எல்லாத்தையும் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு சுவிசேஷத்தை சொல்கிறா. அவங்க எல்லாரும் கடந்து வராங்க. அப்போ வர்றதுக்குள்ளே இங்கே சீடர்கள் வந்துட்டாங்க. இப்போ சீடர்கள்கிட்ட ஏசப்பா சொல்கிறாரு, ஒரு ஊரே கடந்து வருது. அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் விதைக்காததே அறுப்பீங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. அதாவது விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கு சொல் இதனாலே நீளங்கும். இவங்க எல்லாம் வராங்க பாருங்க. இந்த ஸ்ரீ கிட்ட சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவங்க போய் அந்த சமாரியா பட்டணத்தில் சொல்லி ஒரு ஊரே வருது. இனி நீங்கள் இவங்களெல்லாம் அறுவடை செய்யுங்கன்னு சொல்லி அவ்வளோ மக்களையும் சீடர்கள்கிட்ட ஏசப்பா ஒப்பு கொடுக்குறாரு. அதுபோல தான் இப்போவும் நம்மளுக்கு வந்து ஊழியத்துக்காக சீடர்களாக நம்மளை அழைக்கிறாரு. அவர் சிலுவையில் இறங்கும்போது சொன்ன அந்த தாகம், இந்த இப்படியும் ஒரு தாகம் இருக்குன்னு தான் எனக்கு ஏசப்பா தெரிவித்தார். ஒரு சின்ன என்னோட லைஃப் நடந்ததை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது பார்ட் டைம் வேலையாக நான் போய் ஸ்டிக்கர் ஒட்டுறது அதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா காலேஜ் முடிக்கிற டைம் வரைக்கும் நாங்கள் லீவில் போவேன். அப்போ எனக்கு ஒரு பில்லு போடுறது அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க சொல்லி ஒரு சார் சொன்னாங்க. ஆனால் அவங்களோட ஒய்ஃபு இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் சொல்லி தராதிங்கட்டாங்க. எனக்கு அவங்கள பற்றி மன கஷ்டமாக இருந்தது, இப்படி சொல்லிட்டாங்களேன்னு. ஆனால் அவங்க என்கிட்ட சொன்னது, நீ வந்து படிப்புக்காக செலவுக்காக இந்த வேலைக்கு வர, இது எப்பவுமே நிரந்தரம் இல்லை. நீ நல்லா படித்து நல்லா ஒரு உயர்வான நிலைமைக்கு போகிறது குறியாக வச்சுக்க. இந்த வேலை நீ ரொம்ப கற்றுக்க தேவையில்ல, பேசிக்காக செஞ்சுட்டு போன்னு சொன்னாங்க. அவர் எனக்கு சொல்லி கொடுக்குறேன்றதை காட்டிலும் வேணான்றவங்களுடைய மகிமை எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அது போல் ஏசப்பா நம்மளுக்கு இந்த பூமியில் வந்து அவருடைய காரியத்தை செஞ்சுட்டு தாகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு போனார். நம்ம இந்த உலகத்துக்குரிய தாகத்தில் தான் இருக்கிறோம். உலகத்துக்குரிய தாகங்கள் கிடைக்கணுனாலும் பரலோகத்துக்குரிய தாகத்தை நம்ம அதுக்குரிய காரியங்களில் தாகமாக இருக்கணும். அவர் எப்படி ஒரு ஸ்திரீ கிட்ட லஞ்சு பிரேக்கில் ஒரு பட்டணத்தையே ஆயத்தப்படுத்தினாரோ, அதே போல் நாமளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுவிசேஷத்தை சொல்லி பரலோகத்துக்கு போகும்போது வெறுமையாக செல்லாமல் ஒரு கூட்டத்தை கொண்டு போகும்படியாக உங்களிடத்தில் இந்த வார்த்தையை ஏசப்பா கொடுத்ததற்காக நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கிறேன்.